வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம 1/2 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. அதுக்கு நான் இந்த டின் எடுத்திருக்கேன். இந்த டின்னோட சைஸு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுமா, 5 இன்ச்சு கீழே 5 இன்ச் இருக்கும். உயரம் 2.25 இன்ச்சு உயரம். இந்த மாதிரி அளவில் நீங்கள் இந்த டின் எடுத்துக்கோங்க. இவ்வளோ உயரம் இருக்கணும். இதில் நான் ஆயில் தடவி பட்டர் பேப்பர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத அளவுகளோடு பார்க்கலாம் வாங்கம்மா. 2 முட்டை எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் முட்டை 2. அடுத்து மைதா மாவு 80 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. அடுத்து பொடித்த ஜீனி 80 கிராம் எடுத்திருக்கேன். மைதா மாவும் பொடித்த ஜீனியும் ஒரே அளவில் 80 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ நம்ம இந்த கேக்கில் கேக் ஜெல் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதில் கேக் ஜெல் வச்சு செய்ய போகிறோம். இதுதான் அந்த கேக் ஜெல்லுன்றது. கேக் ஜெல் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2.5 ml அளவுக்கு கேக் ஜெல் எடுத்து நம்ம இதோடு சேர்த்து செய்ய போகிறோம். கேக் ஜெல்லு செய்கிறதுனால இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கேக் ஜெல் அப்போ தான் நல்லா கரையும். அதனால் தண்ணி சேர்த்தா தான் கரையும். அதனால் 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு தண்ணி, 1 ஸ்பூன் அளவு நம்ம பால் சேர்க்கணும். வெதுப்பாக இருக்கணும் பால். சில்லுன்னு எடுத்துக்காதீங்க, வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அந்த மாதிரி பால் எடுத்துக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு எடுத்துக்கணும். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற, சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான். நான் பைனாப்பிள் எசன்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் போடாமல் பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த எசன்ஸு சேர்த்து செய்கிறதுனால ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு மூடி அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிருவேன்ப்பா. சேர்த்துட்டு நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஓடிஜியை 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையோட தண்ணி அந்த 1 ஸ்பூனை சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம பீட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம்ப்பா. பீட்டர் வச்சு அடிக்க போகிறோம். மறந்துட்டேன், நான் இதோடையே நம்ம பைனாப்பிள் எசன்ஸையும் ஒரு மூடி அளவு சொல்லியிருந்தேன்ல, அதையும் நம்ம இதோடையே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணணும்ப்பா. ஒரு மூடி, அந்த மூடி அளவு ஒரு மூடி போட்டுட்டா போதும். போட்டு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் வாடை நல்லாயிருக்கும். அதனால தான் இதை சேர்த்துக்கிறது. உள்ளே என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். அந்த கலர் மாதிரி லைட் எல்லோ கலரில் வரும். 1 ஸ்பீட்லேருந்து 5 ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது நம்ம பீட் பண்ணும் போதே நம்ம பிடிச்ச ஜீனி இருக்குல்ல, அதை 3 பங்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதோட நம்ம பீட் பண்ண போகிறோம். நம்ம முழு ஜீனியாக போட்டோன்னா கரையிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். நம்ம ஜீனியை நல்லா மிக்சியில் வச்சு அடித்து நம்ம பொடி பண்ணி தான் நம்ம இதில் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு சீக்கிரம் இந்த முட்டையோட ஜீனி மிக்ஸ் ஆகி கிடச்சிரும் நமக்கு. இதை அப்படியே போடாமல் 3 இதாக நம்ம பிரித்து போடணும். எதுக்கு நம்ம அப்படியே போடக்கூடாது அப்படின்னா, அப்படியே போட்டோன்னா எங்கேயாவது நம்ம சரியாக அடிக்காமல் கூட சில டைமில் ஜீனி கரையாமல் நிற்கலாம். அதனால் பிரித்து போட்டோன்னா கொஞ்சம் குவான்டிட்டி போடும் போது உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால தான் இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லைப்பா. எதுக்குன்னா இதில் நம்ம கேக் ஜெல் போட்டிருக்கோம். அதனால் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்காமல் இதை நம்ம செய்ய போகிறோம். பேக்கரியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான்ப்பா செய்வாங்க. அவங்க கேக் ஜெல்லு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா அடிச்சுக்குவோம். நம்ம இதுக்கு முன்னால் நம்ம காஸ் யூடியூப் சேனலில் ஜூட் எப்படி தைக்கிறது, ஜூட்டு பவுச்சு, பென்சில் பவுச்சு, மினி பேக் தைக்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்றது அளவுகளோட வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கப்பா. நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்
நான் வந்து ஒன்றுனா நான் போடுறேன். எப்படின்னா நான் வந்து வீட்டில் ஹோம் மேக்கராக தான்ப்பா நான் கேக்கெல்லாம் செஞ்சு நான் கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் சும்மா இல்லாமல் ஒவ்வொரு லேடிஸும் என்ன உங்களால் முடியுமோ அந்த வேலைகள் செஞ்சு நம்மளும் வந்து நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறோம். மற்றவங்களுக்கும் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கே, கடையோட இவங்கக்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வாங்குவாங்க. இது கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க ஆர்டர் கொடுப்பாங்கம்மா. ஸ்பாஞ்சு கேக்கு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா, அந்த முட்டை நம்ம அடித்தோம்ல அந்த கலர். இப்போ வந்து இந்த கேக் ஜெல்லை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம்ப்பா. கேக்கு ஜெல்லை வந்து அது ஒட்டிக்கிறோம், நல்லா பிடிச்சி ஒட்டிக்கிறோம். அதை நல்லா எடுத்து விட்டுட்டு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம வந்து திருப்பியும் பீட் பண்ண போகிறோம். அந்த தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கேக் ஜெல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓடிஜி நமக்கு வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வைக்கும் போது சரியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் வைக்கிறதும் வைக்கலாமா. இந்த நான் சொன்னேன்ல உங்களுக்கு, பேன் காமிச்சேன்ல, 5 இன்ச்சு சைஸ் பேன் காமிச்சேன்ல, அதில் தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மைதா மாவு நம்ம வந்து அதே மாதிரி ஜீனி சேர்த்து போட்டோம்ல, அதே மாதிரியேவும் மைதா மாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸு தான்ப்பா கொடுக்கணும். இந்த பாலை வந்து 2 பங்காக நம்ம ஊற்றிக்க போகிறோம். மாவு 3 பங்காக ஊற்றுறோம், பாலை 2 பங்காக ஊற்றுறோம். இப்போ மாவும் போட்டுட்டு பால் கொஞ்சோல ஊற்றிருக்கேன். அதை லைட்டாக ஒரு மிக்ஸ், ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக அது வந்து கலந்தால் மட்டும் அளவுக்கு போதும். இப்போ திரும்பியும் நம்ம மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மாவை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த மீத பாலையும் இதோடு சேர்த்து ஊற்றிக்கணும். பாலை ஊற்றிட்டு இப்போயும் ஒரு லைட் மிக்சிங் தான் கொடுக்க போகிறோம். ஓவராக பீட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ், அவ்வளோதான். லைட்டாக கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். மீதம் இருக்க மாவையும் சேர்த்துட்டு இப்போயும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் அடிக்கிறேன் பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு அவ்வளோதான், ஒரு மிக்ஸு தான். அந்த ஓரங்கள்லாம் மாவு நிற்கிது பாருங்கள், அதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு தான் நம்ம எடுத்து விட போகிறோம். இப்போ ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போயும் லைட்டாக ஒரு பீட்டர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து வெறும் ஸ்பேச்சுலா வச்சே கிண்டிங்கன்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆகும். ஆயில் வந்து மாவோட கலக்கணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்பேச்சுலா வச்சு அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மாவை மிக்ஸ் பண்ணணும்ப்பா. ஓவராக இந்த நம்ம ஏதாவது போட்டு நம்ம சமைக்கும் போதெல்லாம் கிண்டுவோம் பாருங்க, அது மாதிரி கிண்டறியக்கூடாது. ஜென்டலாக இந்த மாதிரி லைட்டாக மிக்சிங் கொடுக்கணும். ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு கட்டு கொடுக்குறோம் பார்த்திங்களா, இதுதான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு. இந்த மெத்தடில் மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். அடியிலேருந்து எடுத்து விட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பேனில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு இது வந்து என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டில் அகலமான பாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி இதே தான், இந்த பேன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில்வர் பாத்திரங்கள் கூட நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு இது ஏதாவது ஒரு தட்டு போட்டு கவுத்தி வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சு நம்ம ஓடிஜி இல்லாதவங்க பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம், குக்கர்லேயும் வேக வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம்ப்பா, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஓடிஜியில் வச்சுட்டு 180க்கு 35 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்கப்பா. 180க்கு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணோம். 180க்கு 35 மினிட்ஸ் இப்போ பேக் பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணுறோம். 35 மினிட்ஸ் வைங்க போதும். 35 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்து அதை 3 லேயராக இப்போ நம்ம கட் பண்ணுறோம்ப்பா. நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ப்ரௌனினா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். ஆனால் கேக்கை பொறுத்த வரைக்கும் அது மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி ஓடிஜியில் நம்ம பேக் பண்ணுற அந்த செட் பண்ணுறோம்ல, அந்த டைமிங்கும் கரெக்டாக வைக்கணும்.
இது ரொம்ப பக்குவமாக செய்யணும். நம்ம வந்து எந்த ஒரு ஃப்ளேவர் கேக்கு செய்யணும் அப்படின்னாலுமே, டெக்கரேஷன் பண்ணணும்னாலே பேசிக் நமக்கு வந்து இந்த ஸ்பாஞ்சு தான். கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன தான் டெக்கரேஷன் பண்ணாலும் ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அதை கட் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து இதில் எப்படினாலும் நம்ம வந்து ஜீனி தண்ணி வந்து வச்சு ஈரப்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் கூட அந்த ஹார்டானது வந்து மாற்ற முடியாது. அதனால் மெஷர்மெண்ட்டு அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம், டைமிங் ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம வந்து கடைசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்பையும் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமாக தான் நம்ம செய்யணும். அப்போ தான் சாஃப்டான, நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாஞ்ச் நமக்கு இருந்தால் தான் இதை டெக்கரேஷன் பண்ணி நம்ம பண்ண முடியும். நான் வந்து க்ரீமுக்கு வந்து நான் க்ரீம் ஆல்ரெடி பீட் பண்ணிட்டேன்ப்பா. என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னா ஃபியோனா விப்பிங் க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. நீங்களும் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபியோனா விப்பிங் க்ரீம் நல்லா இருக்கும்ப்பா. இந்த இது நான் ஏற்கனவே வந்து க்ரீம் இது பண்ணி வச்சிட்டதுனால காமிச்சேன். இதில் வந்து நம்ம க்ரஷ் வந்து நான் க்ரீம் வச்சுட்டு க்ரஷ் ஊற்றுறேன் பாருங்கள். க்ரஷ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுறலாம். நமக்கு க்ரஷ் ஊற்றி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் க்ரஷ் ஊற்றி நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். க்ரஷ் வந்து உங்களுக்கு இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிதுப்பா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா கடைகள்லையுமே இந்த க்ரஷ் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது. நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக வச்சு ஜீனியை தண்ணியில் கரைச்சி ஒரு கொதி விட்டு ஆறவும் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஈரப்படுத்திக்கணும். அந்த மேலே அந்த ஸ்பாஞ்சை வந்து நல்லா ஈரப்படுத்திட்டோன்னா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது கட் பண்ணும் போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், மெதுவாக நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஈரப்படுத்துறது. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கம்மா, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் தொடர்ந்து போடுவேன். இது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால ஜூட்டு தான் ஸ்டார்டிங்கில் தச்சிட்ருந்தேன். இது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால சரி நம்ம கேக்கு வீடியோவும் போடலாம் அப்படின்றதுனால தான் நான் போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஜூட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த பேக் உங்களுக்கு நான் தைக்கிறது பற்றியான வீடியோக்கள் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். எனக்கு வந்து இந்த இது நிறையா பேர் சர்ச்சிலேருந்துலாம் வந்து கேக் ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதம் பிஸியாக இருப்பேன். அதனால தான் நான் போட முடியாமல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து பேகு தைக்கிறது பற்றியான நிறையா வீடியோக்கள் நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்களும் வீட்டில் இருந்து அதை கற்றுக்கோங்கம்மா. கற்றுட்டு நீங்களும் ஒரு பிஸ்னஸாக இதை செய்யுங்க. எல்லாருக்கும் இது வந்து யூஸாக இருக்கும்ப்பா. எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் நம்ம சாதிக்கலாம். அடுத்தவங்கள நம்பி நம்ம இருக்க வேண்டியதில்லை, நம்மளுடைய உழைப்பை நம்பி நம்ம இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு இது தான். இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த இதில் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து க்ரீமை வச்சு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க, கத்தி இப்படி தான் பிடிக்கணும், இப்படி தான் இதை தடவணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிகினிங்கில் வந்து நீங்கள் அப்படிலாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நமக்கு தேவை பார்க்க அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் க்ரீமெல்லாம். அதுதான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான்ப்பா டெலிவரி கொடுக்கணும். நான் வந்து ஃபினிஷிங் இப்படி தான்ப்பா இருந்தது. என்னோடய கேக் வந்து ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருந்தது. ஃபைனல் பாருங்கள். இது வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இது டெக்கரேஷன் பண்ண பிறகு இப்படி தான் இருந்ததுமா. ஓகேவா? இது சிம்பிளாக தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா.